ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகாபெரிவா அவர்கள் அவரது பக்தர்களிடம், அதாவது நினைத்தது நடப்பதற்காக கூறிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் காணப்போகிறோம். அதாவது தோல்வியானது அனைவருக்கும் இருக்கும். ஆனால் தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. அனைவரும் தோல்வியிலிருந்து வெற்றி பெறுவதற்கு என்ன முடியுமோ அதை முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி முயற்சித்தால் மட்டுமே அனைவரது வாழ்க்கையிலும் வெற்றியானது கிடைக்கும் என்று பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களிடம் கூறியிருக்கிறார். வாழ்க்கை என்றாலே சில அடிகள் விழத்தான் செய்யும் என்பது போல வாழ்க்கையினா பல தோல்விகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் எதிர்த்து நம்ம போராடினால்தான் நமது வாழ்க்கையானது வெற்றியை நோக்கி போகும் என்று மகாபெரிவா அறிவுறுத்தியிருக்கிறார் சில பக்தர்களுக்கு. அதாவது மகாபெரிவா கூறிய எளிய பரிகாரம் என்னவென்றால், அதாவது வெள்ளிக்கிழமையில் 16 வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வர வேண்டும். இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு வேண்டிய பொருட்கள் என்னவென்றால் 16 மண் அகல் விளக்குகள், புதிதாக வாங்கப்பட்ட 16 மண் அகல் விளக்குகள். வெள்ளிக்கிழமை என்று உங்கள் வீட்டை சுத்தபத்தமாக துடைத்துவிட்டு வீட்டை முடிந்தால் அலசி விட்டு கொள்ளுங்கள். அலசி விட்டு உங்களுக்கு பிடித்த குலதெய்வம், அதாவது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரிதான், அல்லது உங்களுக்கு பிடித்தது குலதெய்வமாக இருந்தாலும் சரிதான், அவர்களை நினைத்து அவரது உருவ போட்டோகள் இருந்தால் மிகவும் நல்லது. போட்டோக்களை வைத்து அதுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு அதன் பின்பாக இந்த மண் அகல் விளக்கு இருக்கு அல்லவா, அதில் ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை தாம்பூலத்தின் மேல் வைத்து அந்த மண் அகல் விளக்கின் மேல் மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துவிட்டு அதில் நெய் மற்றும் திரி, புதிதாக வாங்கப்பட்ட நெய் மற்றும் திரியை அதில் வைத்து பொருத்தி அதை வைத்து வழிபடுங்கள். இந்த திருவுருவ படத்திற்கு உங்களால் முடிந்தால், அதாவது பூக்கள் மற்றும் திருவுருவ படத்திற்கு என்னென்ன வேண்டுமோ அதை அனைத்தும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். மற்றும் இந்த தாம்பூலம் இருக்கும் அல்லவா, அதில் மண் அகல் விளக்கை பொருத்தி கொள்ளுங்கள். முடிந்தால் வாழைப்பழமோ கற்கண்டு பேரிச்சம்பழம், உங்களால் முடிந்த ஒரு நெய் வைத்தியத்தை அதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை செய்து வாருங்கள். மொத்தம் 16 வெள்ளிக்கிழமைகள் இவ்வாறு செய்ய வேண்டும். அதாவது 2வது வாரம் 2 நெய் விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஏற்கனவே இருக்கும் ஒரு நெய் விளக்கு அல்லவா, இதே போல் 16 வாரங்கள் ஏற்றி வந்தால் 16 நெய் விளக்குகளை இந்த தாம்பூலத்தில் வைத்து நீங்கள் ஏற்றி வருவீர்கள். 16 நாட்கள் கழித்து இந்த பரிகாரமானது முடிந்துவிடும். கரெக்டாக 16 வாரங்கள் என்றால் 4 மாதங்கள் ஆகும். 4 மாதங்கள் கழித்து இந்த பரிகாரமானது முடிந்துவிடும். இந்த பரிகாரத்தை வீட்டில் உள்ள ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். பெண்களுக்கு, அதாவது என்றைக்காவது இயற்கை உபயோகம் ஏதாவது ஏற்பட்டால் நீங்கள் அந்த பரிகாரத்தை இந்த வாரம் இடையில் கேப் விட்டு அடுத்த வாரம் செய்து விடலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 16 வாரங்கள் நீங்கள் செய்து வந்தால் மட்டுமே போதும். இதனுடைய பலனை நீங்கள் அடைவீர்கள். இவ்வாறு 16 வாரங்கள் செய்து இதை செய்யும் போது உங்கள் முழு மனதுடன் செய்ய வேண்டும். நீங்கள் ஏனோ தானோ என்று செய்தால் இந்த பரிகாரமானது வெற்றி பெறாது. இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நீங்கள் முழு மனதுடன் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை குணமாகிவிடும், சரியாகிவிடும் என்று நினைத்து கொண்டே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக, உங்களுக்கு வீடு வாங்க வேண்டும் அல்லது வீடு கட்ட வேண்டும், அதில் ஏதோ தடைகள் இருப்பதாக நினைத்து கொண்டால் அதை நினைத்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். முழு மனதுடன் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள், வெற்றியை பெறுவீர்கள். இந்த பரிகாரத்தை மகாபெரிவா அவர்கள் அவரது பக்தர்களுக்கு, கஷ்டமான சூழ்நிலையில் உள்ள பக்தர்களுக்கு மகாபெரிவா கூறிய பரிகாரம் தான் இந்த எளிய பரிகாரம். இதை நீங்களும் செய்து உங்களது வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். உங்களிடம் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். நினைத்த காரியம் உங்களுக்கு உடனே நடக்கும். 16 வாரங்கள் இதை செய்துவிட்டு பாருங்கள், நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். மகாபெரிவா கூறிய செய்திகள் மற்றும் அவரை பற்றிய மகிமைகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை நீங்கள் மட்டும் செய்து பயன்பெறாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினர், உறவினருக்கும் அனுப்பி உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நல்லதே நினைவுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.